குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தாமுயசாவின் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நவம்பர் 6, 11 பீகார் தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. 24ஆம் தேதி வர 24ஆம் தேதி பிரச்சாரத்தை துவங்குகிறாராம் மோடி. பேரணி பொதுக்கூட்டம் என அவரோட பிரச்சாரம் திட்டமிடப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில் நேத்திக்கு பீகாரில் பேசின நிதிஷ்குமார், நாங்கள் இது வரைக்கும் 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்குறோம் இளைஞர்களுக்கு. அடுத்த 5 ஆண்டில் 1 கோடி பேருக்கு, அதாவது இளைஞர்களுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அதுக்கான திட்டமிடல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. தொகுதி பங்கீடுலாம் எங்களுக்குள்ள சுகமாக முடிஞ்சு போச்சு. இந்தியா கூட்டணியில் தான் தொகுதி பங்கீட்டில் ஒரு முரண் இருக்குது, பிரச்சனை நிலவுது. கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களே எதிர்த்து நிற்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்லாம் எதிர்கட்சிகள் சொல்லுது. இந்தியா கூட்டணி பிரச்சனை இல்லாமல் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருமா, வேட்புமனு வாபஸ் வாங்குறதுக்குள்ள அந்த இறுதிப்பட்டியல், வேட்பாளர் இறுதிப்பட்டியலுக்குள்ள எல்லாம் சீரடைஞ்சிருமா, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாடு முழுவதும் 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு டெஸ்ட் ஃபீல்டு, டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டில் விளையாடுற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி பீகார் தேர்தல். இந்த பீகார் தேர்தலில் பல்வேறு விதமான சட்ட விரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் பெயரால், 2வது தடவை திருப்பி பார்த்து சொல்கிறேன், சட்ட விரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் பெயரால் தேர்தல் கமிஷனை கையில் வைத்து கொண்டு ஒன்றிய அரசு செய்தாலும் கூட பக்கபலமாக அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் மக்கள்கிட்ட தன்னுடைய செல்வாக்கை இழந்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார். நீங்கள் கேள்வியிலேயே கேள்வி கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் தி விமன், ஆங்கில நாளிதழ்களில் எழுதியிருக்கக்கூடியது, ஓட்டர்ஸில் 1/3 ஆஃப் தி விமன் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை தி மெஷர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ அறிவித்திருக்கக்கூடிய சலுகை திட்டங்களை மிக விரைவில் மிக அதிகமான மிஷினரியை கையில் வச்சுக்கிட்டு அமுலாக்கி இருக்கக்கூடிய வினோதமான தேர்தல் தான் இப்போ நவம்பர் 6, 11 நம்ம பார்க்க போகிற பீகார் தேர்தல். இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலும் கூட, அதை நீங்கள் கேள்வியில் கேட்டாலும் கூட, அந்த ஒர்க்கு பெண்களுக்கு கொடுத்த காசு அளவுக்கு போகலை. இருப்பினும் தே ஸ்டார்டட் த மிஷினரி லூட்டிங் எலெக்ஷன். இதுதான் ஆங்கில நாளிதழில் போட்டிருக்கான். அரசாங்க அமைப்பை கையில் வைத்து கொண்டு தேர்தல் கமிஷனை டம்மியாக்கி வைத்துவிட்டு இவர்களுடைய அதிகார அமைப்புகள் வாக்காளர்களிடம் எந்த தடையும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போ தேர்தலில், பீகார் தேர்தலை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. சரி, இப்படி கொடுப்பதன் மூலம் பீகார் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் வந்து விடுமானா, நிதிஷ்குமார் வந்து விடும்னு சொல்கிறார். நீங்கள் கேள்வியில் இன்னொரு அற்புதமான பாயிண்ட் சொன்னீங்க, மோடி எத்தனை முறை வருகிறார். நீங்கள் பீகார் தேர்தல் அறிவிக்கப்படாததற்கு முன்பே அவர் சவுதி அரேபியாவிலேருந்து நேராக பகல்காமுக்கு போகாமல் வந்த இடம் பீகார். அப்போ அவர் மனசில் பீகார் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு, பீகார் அத்துமீறல் பகல்காம் காலத்தில் இருந்தே ஒன்றிய அரசால் இந்த மெகா தேர்தலுக்கு தயாராகி இருக்கிறார்கள். அவங்க வெறும் விமன் ஓட்டில் கன்வின்ஸ் ஆக முடியாதுன்னு ரிப்போர்ட்டை வாங்கி தான் இந்த ஆண்களுக்கான அந்த 10,000 ரூபாய் வேலை வாய்ப்பு மைக்ரண்ட் என்பது பீகாரில் இருந்து நின்றால் ஒழிய நிதிஷ்குமாரனுடைய பீரியடுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்காது. இதுதான் ஆங்கில நாளிதழ்கள், இந்தி நாளிதழ்களில் எழுதப்பட்ட செய்தி. எழுதப்பட்ட செய்தியை ஃபீட்பேக்காக வச்சுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் விதிகளை மீறிய அறிவிப்புகள், இந்த அறிவிப்புகள் கீழே எந்த அளவுக்கு போயிருக்குன்னு காட்சி ஊடகங்களில் பேட்டி கொடுக்கும்போது எதிர்கட்சி வேட்பாளர்கள், நடுநிலை ஆட்கள், அவங்ககிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஏகப்பட்ட குளறுபடிகள். அதாவது ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை அல்லது ஒரு வார்டில் இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை 634.
இந்த 634 அந்த பழைய வாக்காளர்கள் இருக்குல்ல, அந்த வாக்காளர்கள் லிஸ்ட்லேயே தேர்தல் கமிஷனுக்கும் நமக்கும் பஞ்சாயத்து இருக்கு. இந்த 634 ஒரே ஆளா, ரிப்பிட்டிஷன் இருக்கா, டூப்ளிகேட் அட்ரஸா? இந்த சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே வாசகர்களுக்கு விவாதத்தில் சொல்லியிருக்கோம். பல விவாதங்களை கேட்ட பின்பு உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா, இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நீங்கள் தேர்தல் அறிவிச்சிருக்கீங்களே, இந்த தேர்தலில் இதே லிஸ்ட்டை நீங்கள் எதிர்கட்சி ஆட்களுக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, தேர்தல் கமிஷனுக்கு ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதுதான் வழுக்கிற மாதிரியான உத்தரவு. என்ன உத்தரவு? சரியாய் செய்வார்கள் தேர்தல் கமிஷன் சொல்லியிருந்தா உச்சநீதிமன்றம் கரெக்டு. ஆனால் பல தேர்தல்களை நடத்தி பழக்கமுள்ள தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் சரி செய்வார்கள் என்று நம்புவோமாக. அதாவது கடவுள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறீங்க, கடவுள் நமக்கு நல்லது செய்வார் என்று நம்புவோமாக. இதான நம்மளுக்கு சொல்லக்கூடிய பதில். அதே பதில ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய பெரிய டிஸ்பியூட்டுக்கு ஒரு சொல்யூஷனா சொல்வது நிர்வாகம், உச்சநீதிமன்றம், மோடி அரசு எல்லாம் ஒரே கோட்டில் செல்ல ஆரம்பித்திருக்கிறது பீகார் எலெக்ஷன்ல. இப்போ இந்த உங்க கேள்வியினுடைய 2வது பாகத்துக்கு வந்துடலாம். இந்த மகா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான மகா கூட்டணி, காங்கிரஸ் வேட்பாளர்கள் கேட்ட தொகுதிகள் கிடைக்கவில்லை. காங்கிரஸுக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செட்டில் செய்யப்படும்னு முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டாரு. எதிர்கட்சிகளின் கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாச்சு. நீங்க ஒன்றிய அரசினுடைய பிஜேபி பிரசிடென்ட் கிட்டையும் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள் கிட்டையும் யார் முதலமைச்சர் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்று சொன்னால் இவ்வளவு சலுகைகளையும் மீறி அவர்கள் தேர்தலில் தோற்பார்கள். ஆகவே நிதிஷ்குமார் முதலமைச்சர் அல்ல என்று சொல்லாமல், யார் முதலமைச்சர் என்று சொல்லாமலேயே ஆடும் கட்சி கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்கிறது. ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, முதலமைச்சரை தேர்வு செய்வதில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும், நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் அமித்ஷா ஒரு பேட்டியில் அதை குறிப்பிட்டிருந்தார். தேர்தலுக்கு பிறகு, முடிவுகளுக்கு பிறகு கூட்டணி கட்சி தலைவர்கள் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுப்போம் அப்படின்லாம். இப்போ இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணியிலேயே தேஜஸ்வி யாதவை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க விரும்பல காங்கிரஸ் உட்பட அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஓடுது. இல்ல, அபிஷியலாவே அவங்களுடைய பிரச்சாரத்தில் சொன்ன தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பு யாத்திரா நடக்கும் போதே பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு இடதுசாரி தலைவர்களை வைத்துக்கொண்டே ராஷ்டிரிய ஜனதா தள் காங்கிரசினுடைய ஆட்கள் வைத்திருக்கும் போதே சொன்ன பதில், இந்த கூட்டணியை இந்த முறை தலைமை தாங்கி கொண்டு போவது தேஜஸ்வி யாதவ். ஆக எதிர்கட்சி கூட்டணியில டிஸ்பியூட் இருக்கு. எதுல டிஸ்பியூட்னா தொகுதிகள் டிஸ்பியூட்ல இருக்கு. ஜேஎம்எம்னு ஒரு கட்சி இருக்கு. இந்த கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தலைன்னு கடைசி நேரத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது எதனாலன்னு சொன்னால், அவங்க கேட்ட 2 தொகுதியை வேற ஒரு ஆட்கு தேஜஸ்வி யாதவ் கொடுத்துட்டாரு. ஆக அவர்கள் தேர்தலில் வெளியே போயிட்டாங்க என்று ஒரு பிரச்சாரம் வர ஆரம்பித்திருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் இவங்க கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் 253 பேர் போட்டியில் இருக்காங்க. இந்த 10 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். ஆனால் காங்கிரசுக்குள் இருக்கக்கூடிய சில ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி கொண்டு ஏனைய கூட்டணிகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை மீடியாக்கள் ஊதி பெருசானாலும் கூட அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ எம்எல், சிபிஐ, நம்ம இந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையனுக்கு ஆப்போசிட்டா ஒரு குரூப் இருக்காங்களே, அவங்க உட்பட கேட்ட தொகுதிகளை செட்டில் செய்வது இந்த வேட்பு மனுக்களை வாபஸ் பெறும் தேதிக்கு முன்பு சரியாகிவிடும். அப்போ எதிர்கட்சிகளினுடைய கூட்டணி தெளிவாக தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார்கள். எந்த வகையிலன்னு கேட்டா, இவர்களுடைய அனைத்து அதிகார மீறல்களையும் எதிர்கொண்டு சட்ட ரீதியாக நமக்கு கிடைக்க வேண்டிய நீதித்துறையிலிருந்து தீர்ப்பு வரவில்லை என்றாலும் இந்த சூழலில் நிதிஷ்குமாரை ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது. நவம்பர் 6 முதல் கட்ட தேர்தலும் நவம்பர் 11 நடக்கக்கூடிய 2ஆம் கட்ட தேர்தலும் வேட்பாளர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஒரு திசையில துவக்கியிருக்காங்க. ஒன்று, நோ மோர் நிதிஷ்குமார்,
நோ மோர் பிஜேபி ஃபார் லூட்டிங் ஆஃப் பீகார். அதாவது பீகாரை இன்னமும் நிதிஷ்குமார் பெயரில் சுரண்டுவதை அனுமதிக்க முடியாது. இதான் அந்த ஸ்லோகன். இந்த ஸ்லோகன் ஏற்பாட்டில் நாங்கள் போகிறோன்னு சொன்ன உடனே ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் 4 முறை 6 முறை மோடி என்று திட்டமிட்டு, ராஜ்நாத் சிங் 2 முறை, ஏனைய தலைவர்கள் கடைசி வரை ஒரு எந்த அளவுக்கு அந்த மிஷினரியை கரெக்டாக இறக்க வேண்டிய தேவை இந்த தேர்தலில் வந்திருக்குன்னு பாருங்க. கடுமையான போட்டியை சந்திக்க வேண்டிய சூழலில் இந்தியா கூட்டணி இருந்தாலும் வெற்றி என்பது அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் மக்களின் பங்கேற்பு அவர்கள் கூட்டங்களில் இருக்கிறது. இந்த அத்துமீறல்களை எல்லாம் எதிர்த்து ஜெயிப்பது என்பது சிறிதளவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட அதை அனைவரும் ஒன்றுபட்டு கொண்டு போகிறார்கள் என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம் என்றுதான் நம்ம பீகார்ல பார்க்க முடியும். பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி தனித்து போட்டியிடும் அப்படின்னு அறிவிச்சார். அதில் 3 தொகுதி வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ அவர் பிரசாந்த் கிஷோர் இது குறித்து சொல்லும்போது பாஜகக்காரங்க மிரட்டுறாங்க, அதனுடைய தாக்கம்தான் இவங்க 3 பேர் வாபஸ் வாங்கினது, நிச்சயம் ஆட்சி மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க நேர்காணலில், பிஜேபியோட ஆலோசனையில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் இவர் தனியாக நிற்கிறாரு, இந்தியா கூட்டணியுடைய பலத்தை குறைக்கணும், வாக்குகளை சிதறணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அவர் பாஜகவை குறை சொல்கிறார். அதாவது நம்ம நம்முடைய பேட்டியில் சொன்னது ஒரு காயினுடைய அந்த பக்கம். இப்போ அவர் சொல்றது ஒரு காயினுடைய இந்த பக்கம். பூவா தலையான்னு கேட்குறோம்ல, பூவின் பக்கம் நான் சொன்னேன். பூவின் பக்கம்னா என்ன? ஒரு தேர்தலில் பீகாரில் கான்செப்ட் ஆஃப் பீகார் எலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் பத்திரிகையாளர்கள் எழுதியிருப்பது என்னன்னா, இதுவரைக்கும் யாதவ்களுடைய வாக்குகள் பீகாரை தீர்மானித்தன. கம்ப்ளீட் யாதவ்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்று கேட்டால் லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான அந்த கூட்டணியில் தான். ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய யாதவ்களுக்கு மாற்றாக பல்வேறு பிசி அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்களை, ஜாட் இனத்தை சேர்ந்த ஆட்களை, இவங்களெல்லாம் உள்ளடக்கி ஒரு கூட்டணி உருவாகுது. அந்த கூட்டணியை கையில் வைத்துக் கொண்டுதான் நிதிஷ்குமார் பீகார் தேர்தலை பிஜேபி இல்லாமல் நடத்தி கொண்டிருந்தார். பிரசாந்த் கிஷோர் கிட்ட முதல்ல அவர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை சொல்லி வெற்றியை கண்டவர் நிதிஷ்குமார். இன்னும் சொல்ல போனால் அந்த வடக்கு பகுதியில் நிதிஷ்குமாரனுடைய வளர்ப்பு மகன் நம்ம பிரசாந்த் கிஷோர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா கூட்டங்களிலும் நிதிஷ்குமாரனுடைய ஆலோசகராக வலம் வந்தவர் தான் பிரசாந்த் கிஷோர். ஒரு காலகட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் வெளியில் வருவதற்கான காரணம், அவருடைய வரலாறு 2025 வரைக்கும் 2006 ஒரு ஆங்கில நாளிதழில் போட்டிருக்காங்க. அந்த ஆங்கில நாளிதழில் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், பல ஆட்களுக்கு ஆலோசனை சொல்லி அதன் மூலமாக நிதியை பெற்ற இவர் அரசியலில் இறங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதே பீகாருக்கு தான். ஆனால் பீகாரில் அவர் கேட்ட அந்த எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் என்பது இல்லாததுனால மீண்டும் ஒரு கட்சியை துவங்கி அந்த கட்சியின் மூலமாக சில ஏற்பாடுகளை பண்றாரு. நான் பதிலில் சொல்லும் போதே சொன்ன, ஒரு பக்கம் நம்ம டெயில் பூ 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி தோற்கிறது என்றால், அந்த இந்தியா கூட்டணி தோல்விக்கு உதவுவது யாருன்னு கேட்டா 5000க்கும் அதிகமான வாக்குகளை பெறுகின்ற பிரசாந்த் கிஷோரனுடைய கட்சி. அதே மாதிரி இந்த 5000லிருந்து 8000க்குள்ள போன தேர்தலில் கிட்டத்தட்ட 20க்கும் மேலான தொகுதிகளில் சரியான இடத்தை பிடிக்க முடியாமல் போனது பிஜேபிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய, பிஜேபிக்குன்னா நான் சொல்றது நிதிஷ்குமாருக்கு, பிஜேபி எதிர்பார்த்ததை விட அதிகமான தொகுதியில் வந்துட்டாங்க. நிதிஷ்குமார் வராமல் போனதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அதை ஆராய்ச்சி செய்து இந்த கூட்டணி அந்த லெஸ் தேன் சம் ஓட்ஸ் அப்படின்னு போடுறான். 1000களில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளில் பீகாரினுடைய பிஜேபி பிரசிடென்ட் மிகப்பெரிய கிரிமினல், அவர் ஒரு பெரிய லூட்டிங் டீமு. அந்த டீமை கையில் வச்சுட்டு அவர் வேட்பாளரை தேர்வு செய்கிறாரு. அந்த தேர்வு செய்கிற வேட்பாளருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒர்க்கே என்னன்னா, வெற்றியை நீ பெற்றுத்தர வேண்டும். எப்படி? அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ சரி கட்டணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு 4-5 கட்சி இருக்கும். இப்போ நீங்கள் கிருஷ்ணசாமியினுடைய தேர்தல் அறிக்கையை படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவர் சொல்கிற எதுவுமே பிஜேபி செய்யாது. ஆனால் கிருஷ்ணசாமி பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பார்.
இதை அப்படியே நீங்கள் பிரசாந்த் கிஷோரனுடைய பாலிடிக்ஸுக்கு போட்டு பாருங்கள், சூட் ஆகும். அவர் சொல்கிற அறிக்கைகளில் நிதிஷ்குமாரோ பிஜேபியோ வரமாட்டாங்க. ஆனால் பீகாரில் நான் இருக்கேன்னு காட்டுவதற்கு இந்த தேர்தல் பயன்பட வேண்டும். ஆகவே என் மூலமாக ஒரு 10 எம்எல்ஏக்கள் உள்ளே இருந்தால் அப்போவாவது நிதிஷ்குமார் பிஜேபி நம்மளை பார்ப்பாங்களான்றது தான் அவருடைய கணிப்பு. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, உயிரோடு நீ இருந்தால் தான் இந்த தொகுதியில் தேர்தலே நடக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த தேர்தலில் நாங்கள் ஜெயிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீ நவுந்துரு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கணும் போது உயிருக்கு மேலானது எதுவுமே இல்லை. ஆகவே மிரட்டலுக்கு பயந்து வாபஸ் வாங்கி விட்டார்கள். இது நாளிதழ்களில் கம்மியாக தான் வந்திருக்கு. அந்த ராஷ்டிரிய ஜனதா தள சீட்டு கிடைக்கலன்ட்டு அவர் வீட்டுக்கு முன்னால் தர்ணா பண்ணது எல்லா மீடியாலையும் காட்டுறான். அப்போ மீடியாக்கள் உட்பட ராஷ்டிரிய ஜனதா தளம் அல்லது இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருந்தாலும் இவர்கள் அத்துமீறிய நடவடிக்கைகள் பேசப்படவில்லை என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களே தொல்லை தருபவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நிறைய பணம் கொடுத்து வாபஸ் வாங்க வைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட முயற்சிகள் தொடரும். இதையெல்லாம் மீறித்தான் நம்ம பீகார் தேர்தல் இந்தியா கூட்டணியை வெற்றி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. பிரசாந்த் கிஷோரை பற்றி நம்முடைய கணிப்பு என்பது, அவர் இப்போதும் தன்னுடைய நிலையிலிருந்து வெளியில வந்துட்டாருன்னு சொன்னா அது இந்தியா கூட்டணிக்கு லாபம். அவர் வெளியே வராம நின்னாருன்னு சொன்னா அதன் மூலமாக பலனடைவது ஆளும் கட்சியை சேர்ந்த கூட்டணியாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் உள்ள தேர்தல் வரலாறுகள் அப்படிதான் சொல்லுது. ஆகவே அவர் என்ன எதிர்ப்பு அறிக்கை விட்டாலும் பிஜேபியை குறை சொன்னாலும் ஆளுங்களை தேர்தலில் நிற்க வைப்பது பிஜேபிக்கு உதவுகின்ற பணியை தவிர வேறொன்றும் இல்லை. மோடி அறிவித்த தீபாவளி பரிசு மக்களை முழுமையாக சென்றடைந்துள்ளது, மோடியின் நோக்கம் நிறைவேறியுள்ளது அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன். ஒரு 54 பொருட்கள், மக்கள் பயன்படுத்தும் பொருட்களை நாங்கள் கவனித்தோம். அது அவங்க பயன்படுத்தும் பொருட்களில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி நாங்கள் அறிவித்ததில் இப்போ மக்கள் அதை வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. மோடியோட எண்ணம் நிறைவேறியிருக்கு, அவருடைய பரிசு பலனளிச்சிருக்கு, மக்கள் சந்தோஷமாக இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, நுகர்வோர் ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலுமே மக்கள் வெகுஜன மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு பயன்படும் அளவுக்கு அந்த அறிவிப்பு இருந்ததா? மோடியின் எண்ணம் நிறைவேறியதா? மோடியினுடைய தீபாவளி பரிசு எப்படி இருக்கிறது, ரியல் ஆர் ரீல், இதுதான் மராட்டிய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரை நேற்றைக்கு. அது எதை வச்சு அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னால், யாருக்கும் தெரியாமல் இவர் கோவாவுக்கு பக்கத்தில் உள்ள நம்ம டிஃபென்ஸுக்கு சொந்தமான ஒரு இடத்துல போய் தீபாவளியை இராணுவ வீரரோடு கொண்டாடினார். இந்த இராணுவ வீரர்களோடு கொண்டாடும் போது அவருக்கும் இந்த விளக்கு ஏற்றுறதுக்கும் உள்ள உறவு பற்றி வாசகர்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. எந்த பண்டிகை நீங்கள் கொண்டாடினாலும் பட்டாசு வெடித்தாலும் பட்டாசுக்கு பக்கத்தில் விளக்கு ஏற்றதை பெருமையாக சொல்லியிருக்கார். அநேகமான வீடுகளில் அனைவரும் இண்டிவிஜுவலாக கூட்டமாக விளக்கு ஏற்றி கொண்டாடியது எனக்கு வெற்றியை தந்திருக்கிறது இந்த தீபாவளியில். இதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஹிந்தியில், நான் சொல்லியிருக்கிறது தமிழில். இப்போ நிர்மலா சீதாராமன் சொன்ன சப்ஜெக்டுக்கே நாம் வருவோம். நிர்மலா சீதாராமனுடைய நிதி அமைச்சகத்தின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் தொழில் வளர்ச்சியில் ஆகஸ்ட் மாதம் 189% குறைந்திருக்கிறோம். நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு நீண்ட அறிக்கைக்குள்ளே நான் போக விரும்பினாலும் அவர் சொன்ன அந்த 40 ஐட்டங்களில் எவை மக்களுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்று அவங்க கேட்டிருக்காங்க மராட்டிய பத்திரிகையில். ஆனால் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், கார், எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ், வாஷிங் மிஷின் போன்ற மிடில் கிளாஸினுடைய கனவு. மிடில் கிளாஸினுடைய கனவு ஃப்ரிட்ஜ் இல்லாத மிடில் கிளாஸ் வீடு இல்லை. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா 7,800 ரூபாய் குறையுது. அப்போ அந்த 7,800 ரூபாய் குறைஞ்ச வீடுகளை கணக்கெடுக்கிறாங்க. அதில் ராஜவேலு வீடு வரல, பால்கி வீடு வரல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு டோரே அதிகம். ஆகவே நம்ம 2 பேர் வீட்டில் ஒரு டோர் வச்சுக்கிட்டோம். எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர் போன்ற இடங்களில், நம்ம OMR ரோட்டில் இருக்கக்கூடிய சென்னையில்
100க்கு 87% ஆட்கள் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறான். இப்போ அவன் போய் மார்க்கெட்டில் வாங்கலையே, இந்த அம்மா எப்படி அது வந்து பயன்படுத்துதுன்னு சொன்னால், அப்கிரேடட் வெர்ஷன்றது என்னன்னா டபுள் டோர் ஃபெசிலிட்டி. நீங்கள் மேலே வைக்கிறது, கீழே வைக்கிறது, நடுவில் வைக்கிறதுன்ற சப்ஜெக்டில் ஒரு சின்ன டெக்னாலஜி. இது நீங்கள் வாங்கினீங்கன்னா 1824 ரூபாய் குறைவு விலை. அதனுடைய விலை வந்து 48,000 50,000. அதில் 1824 ரூபாய் குறைச்சிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி அந்த சலுகையில், தீபாவளி கிஃப்டில். அது இல்லாமல் கம்பெனிக்காரன் ஒரு 735 ரூபாய் குறைச்சிருக்கிறான். எல்லாம் சேர்ந்து ஒரு 3000 ரூபாயில் 40,000 சில்லறையில் 3000 ரூபாய் சலுகையை பட்டாசு கம்பெனிக்காரனுடைய சலுகையை விட கம்மியானது இது. ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சர் சொல்லக்கூடிய 40 ஐட்டங்களில் கம்பெனிக்காரன் தன்னுடைய ஸ்டாக்கை வெளியே அனுப்புறதுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையை விட கம்மியாக கொடுத்துட்டு, அதை தீபாவளி எனக்கு மிகப்பெரிய பரிசாக கிடைத்திருக்கிறது என்று ஒரு நாட்டின் நிதி அமைச்சரும் பிரதம அமைச்சரும் பேசுவது எப்படி சரியா இருக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, இந்த கோல்டு நேற்று முந்தானத்து 8,000 ரூபாய் குறைஞ்சிருச்சு. இந்த கோல்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் அதிகமாச்சு. எவ்வளோ ஆச்சு? 97 வந்தது. 89,500 97க்கு போயிட்டு இப்போ 8 குறையுது. இந்த 89 to 97 8 ஏறி இந்த 8 இறங்கிச்சு பாருங்க. இதுல யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இந்த கோல்டை ஸ்டாக்ல வச்சிருக்கிறதுனால ஆசிய நாடுகளிலேயே 45% இந்தியர்கள் கோல்டை ஸ்டாக்ல வச்சிருந்தாங்க என்கின்ற அந்த செய்தியில நமக்கு மிகப்பெரிய பொருளாதார சரிவு வந்திருக்குன்னு நாம சொல்லல, பொருளாதார பேராசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் நான் அந்த கோல்டுக்குள்ள வந்தது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தியினுடைய காலத்திலிருந்து MK நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை பார்த்த, நிதி அமைச்சகத்தை பார்த்த ஒரு அறிஞர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. 78 ஆண்டு கால இந்திய வளர்ச்சியில் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் மிகப்பெரிய தனிமையை சந்தித்துள்ள நாடு நம்முடைய இந்திய நாடு. எப்படிப்பா அந்த மாதிரி தனியாக சந்திச்சதுன்னு கேட்டால், ராஜ்நாத் சிங் போன்றவர்களுடைய பிடிவாதத்தால், ஜெய்சங்கர் போன்ற பியூரோக்ராட்னால, அவராவது அது ஏற்கனவே ஒரு IRS அதிகாரி, அவர் அந்த வெளியுறவுத்துறையினுடைய நாலெட்ஜ் மட்டுமே உள்ள அவரை பயன்படுத்திட்டதுனால ஆப்கானிஸ்தான் பிரச்சனையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சண்டை வருவதற்கும், ஐநா சபையில் போய் ஒரு சில விஷயங்களை பேசுவதற்கு உரிய ஆட்களை அனுப்பாமல் 4ஆம் நிலை ஆட்களை இந்தியா அனுப்பியதும், அந்நிய விவகாரங்களில் சர்வதேச அளவுகளில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை உருவாக்கி இருக்கிறது மோடியினுடைய இப்பத்த ஆட்சி. இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்க, இந்த தீபாவளி கிஃப்ட் விளக்கு ஏற்றுறதுல அவருக்கும் பெருமை, எனக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. ஏன்னா ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, பகலில் கொஞ்சம் பயன்படாது. ஆனால் நான் சொன்ன 3 சப்ஜெக்ட்ல சாதாரண ஆட்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான சுமை, இந்த சுமையில் ஒரு அடிஷ்னல் உத்தரவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பணத்தில் EPFல நாம் வச்சிருக்கக்கூடிய நம்ம காசை நம்ம நிறுவனம் நமக்கு தருவதற்கு ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக நிபந்தனைகளை விதித்திருப்பது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் பணத்தை சுரண்டுவது சரியில்லைன்னு ஒரு கட்டுரை இருக்காங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டார் கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் அதிகமான உள்ள இந்திய மக்களினுடைய அடிப்படை ஊதியத்தை நிர்ணயிக்காமல் போவது மோடியினுடைய அலட்சியம்னு எழுதியிருக்காங்க. இப்போ இந்த தீபாவளி மகிழ்ச்சியான தீபாவளி என்று யாருக்கு? முதலாளிகளுக்கு மகிழ்ச்சியான தீபாவளி, முதலாளிகளுக்கு கூடுதலான தீபாவளி. எப்படின்னா, அதானிக்கு எல்லா சப்ஜெக்ட்லையுமே சலுகை என்பது போக அவர் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியை நன்றாக வெளிநாடுகளிலும் கொண்டு போவார்னு சொல்லிட்டு மொரீசியஸில் ஒரு கூட்டம் நடக்குது. 66 குஜராத் முதலாளிகளும் மோடியும் பங்கேற்கக்கூடிய கூட்டத்திற்கு அதானியுடைய அண்ணன் தலைமை தாங்கி நடத்துறாரு. அப்போ மொரீசியஸ் தீவுகளில், சைப்ரஸ் தீவுகளில் வச்சிருக்கக்கூடிய காசை அதிகப்படுத்துவதற்கு இந்த தீபாவளி பயன்பட்டு இருக்கிறது.
கடுமையான சுமைகளை மக்கள் மீது ஏற்படுத்தியதுனால இந்த தீபாவளி விளக்கை பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கையில் எந்த விதமான மகிழ்ச்சியும் மக்களுக்கு இல்லை என்பதுதான் இந்த தீபாவளி. ஆகவே இது பரிசு அல்ல, தண்டனை. தீபாவளி பரிசுன்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தீபாவளி தண்டனை அப்படின்னு சொல்கிறீங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.